மாயை வந்து பிரம்மத்துல அன்மெனிஃபெஸ்டா இருக்கு, அப்புறம் மெனிஃபெஸ்ட் ஆகுது, மறுபடியும் அன்மெனிஃபெஸ்டா போயிடுது. அதாவது வெளிப்படுது, மறுபடியும் பிரம்மத்திலேயே மறைஞ்சிடுது. இந்த மெனிஃபெஸ்ட் ஆன அந்த பிரம்மத்தோட அறிவுக்கு பாத்தீங்கன்னா மாயை இல்லைன்னா பிரகிருதி இல்லைன்னா நம்ம ஈஸ்வரன் நம்ம சொல்லுவோம். இப்ப எல்லாம் ஈசன் செயல் அப்படின்ற போது இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறது ஃபுல்லா ஈஸ்வரன் தான் பண்ணிட்டு இருக்காரு, நான் எதுவும் செய்யல. இப்ப நான் செய்யறேன்ற போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தோட பாவ புண்ணியங்கள் வந்து என் மேல விட்டுது, இது வந்து எனக்கு பல பிறவி கொண்டு போய் விட்டுருது. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவங்க தன் காரியம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என் மூலியமா செய்யறாரு, சரி நான் ஈஸ்வரன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாமா? ஈஸ்வரன் கிட்ட சரணாகதி அடையிறாங்கன்னே அவங்களுக்கு சத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க எப்படி அதர்மம் செய்வாங்க? அவங்க தர்மியாவதான் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தன்னோட காரியமா செய்யல, இது ஈஸ்வரன் செய்யறாரு, ஈஸ்வரன் என் மூலியமா செய்யறாருன்னு அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யறாங்க. விருப்பு வெறுப்பு இருந்தாதான் நம்மளுக்கு அந்த பாவ புண்ணியம் நம்ம பலனுக்காக செய்யறது அப்படி போகும். ஆனா அவங்க அதை விட்டுட்டு ஈஸ்வரன் காரியமாகவே செய்யறாங்க. எல்லாம் ஈசன் செயல் அந்த வார்த்தையோட அர்த்தம் இதுதான்.